அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வாக்கருளி இருக்கிறார். உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். உங்கள் வருமானங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமாக நடத்தி செல்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிறது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று. தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிறது தன்னுடைய தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு மனிதனுக்கு தேவன் வானத்து பலகணிகளை திறந்து கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல, இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல. பரலோகத்தின் தேவனே நமக்கு அருளணும், அதுதான் ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் ஆசீர்வதித்த ஈசாக்கு, தேவன் ஆசீர்வதித்த ஈசாக்கு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விரித்தடைந்து மகா பெரியவனானான். அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலத்தவனானான். அல்லேலூயா. பாருங்கள், மிகவும் பலத்தவனானான். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பெரியது பாருங்கள். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வந்து அவனோடு கூட இருந்து பஞ்ச நாட்களிலே அவனை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். இந்த வருஷத்துல உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிள்ளை படிப்பில், திருமண காரியங்களில், குடும்ப வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை 100 மடங்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உபாகமத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது. உபாகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். இப்போ நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்களோ, என்ன தேவனுடைய கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்களோ, என்ன ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்களோ, தேவன் என்ன உங்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரோ அதை விட இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. ஆமென். சொல்லியபடியே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னத ஆசீர்வாதமாக இருக்கும், நித்திய ஆசீர்வாதமாக இருக்கும். யோசேப்பின் மேல் இருந்த விசேஷித்த ஆசீர்வாதமாய் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் கடன் பிரச்சனையில் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை பண நெருக்கடியில் நீங்கள் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையில் இருக்கலாம், நீங்கள் தேவையோடு இருக்கலாம், ஒருவேளை வேலையில் தொழிலில் பிஸ்னஸ் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாதிப்பே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதுதான் பாதிப்பே அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த பாதிப்பு நேரத்தில் தான் இங்கே கர்த்தர் ஈசாக்கை தேடி வந்து சொல்லுகிறார், நீ பெலிஸ்தீன் தேசத்துக்கு போகாமல், இந்த எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அதே போல லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுடைய படைகளை ஏறி அவருடைய பிரயாசங்களை எல்லாம் பார்த்து, அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து, அவர் படகு நிரம்பத்தக்கதான அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். பாருங்கள், இங்கே ஈசாக்கை தேடி வருகிறார், அங்கே பேதுருவை தேடி போகிறார். இப்படி தேவன் தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தாம் தெரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னதமானது. சரி, போகட்டும். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு 7 பாயிண்ட் சொல்றேன். ஈசாக்குடைய வாழ்க்கையில அவர் செய்த காரியங்கள் என்னென்ன? பஞ்ச காலத்தில் அவருடைய தகப்பன் செய்ததை செய்கிறார். பஞ்ச காலத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா, தேவனிடத்துல கேட்காம வேற ஒரு தேசத்துக்கு போறார். அது தேவன் விரும்பல, அதை தடுத்து நிறுத்துறார், போகக்கூடாதுன்னு சொல்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் ஒரு தொழிலில், ஒரு பிஸ்னஸோ, ஒரு வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வருது, ஒரு பஞ்சம் வருதுன்னா உடனே அந்த இடத்த விட்டு ஓடிடக்கூடாது. உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, பாதிப்பு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரச்சனையை இது பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு வேற ஒரு வழியை தேடிடக்கூடாது. முதலாவது தேவனிடத்தில் கேட்கணும். ஆபிரகாம தேவன்கிட்ட கேட்கல, ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கல. நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் மாற்றுறீங்க, உங்களுடைய பாதிப்பு வருதுன்னா, வறட்சி வருது, வறுமை வருதுன்னா, அதை செழிப்பாக்கணும்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் அடுத்து என்ன செய்யணும்னு கேளுங்க. அவர் செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவருடைய பாதையை ஆண்டவர் திருப்பினார். ஏன்னா அவர் எகிப்துக்கு போயோ இல்லை மற்ற தேசங்களுக்கு போயோ அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கையின் கிரியைகளை என்ன செய்யக்கூடாது, அவர் கெடுத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது அவரோடு கூட பேசினார். இரண்டாவது, ஆண்டவர் வார்த்தைக்கு பாருங்க, இங்க சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, என் கற்பனைகளை, என் நியாயங்களை, பிரமாணங்களை கை கொண்டார்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாருப்பா, நீ கீழ்ப்படியில. உங்க அப்பா என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சார், ஆனா நீ கீழ்ப்படியில அப்படின்ற ஒரு வேர்டை இங்க யூஸ் பண்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படினோம், மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படினோம், வேலை செய்கிற இடங்களில் எஜமான்களுக்கு கீழ்ப்படினோம். சரியா? தொழில் செய்யும் போது கூட நம்ம கீழ்ப்படினோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம். கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம் வரும் இல்லையா? பிரியமானவருடைய பிள்ளை, கீழ்ப்படிதலை நீங்க கற்றுக்கொள்ளுங்க ப்ளீஸ். மூன்றாவது, தொழில் செய்கிற பாருங்க, இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டாரு, இப்போ கேரளூர்ல தங்கி இருக்கிறாரு. அங்க அவருக்கு ஒரு பிரச்சனை, அவரா தீர்மானம் பண்ணிடுறாரு. என்னென்ன, மனைவி நிமித்தம் பிரச்சனை வரும், அவரே தீர்மானம் பண்ணி அங்க அவர் பொய் சொல்றாரு. என்ன பொய் சொல்றாருன்னா, தன் மனைவியை சகோதரின்னு சொல்றாரு. ஆனா அவர் சகோதரி கிடையாது, மாமா மகள். பொய் சொல்றாரு. அப்ப அந்த பொய் அவர்களை பாதிப்புள்ளாக்குறது. பொய்னால அவருடைய மனைவியை தவறான நோக்கத்தோடு எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உன்னுடைய வளர்ச்சிக்காக, உன்னுடைய பாதுகாப்பிற்காக, உன்னுடைய தொழிலுக்காக, உன்னுடைய பிசினஸுக்காக, வேலைக்காக என்ன செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க. மற்றவர்கிட்ட பொய் சொல்லி வாழாதீங்க. பொய் சொல்லி உன் மனைவி விற்று போடாதீங்க, உன் பிள்ளைகளை விற்று போடாதீங்க, உங்களையே நீங்க விற்று போடாதீங்க. அதே போல அந்த பொய் சொல்றதுனால இப்போ உங்களுடைய பொய்யை கேட்கிற எதிரா இருக்கிற அந்த பர்சனுக்கும் பாதிப்பு உண்டாகும். அது போல் புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது இப்படி சொல்றேன், மற்றவர்கள் பாவம் செய்கிறதற்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது. ஈசாக்கு மற்றவங்க பாவம் செய்யறதுக்கு காரணமா இருந்தாருங்க. காரணத்தை உருவாக்கினார் அவர். மற்றவங்க பாவம் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒன்றை உருவாக்க கூடாது. ஈசாக்கு சொன்ன பாவத்தினால், அவர் சொன்ன பொய்யினாலே அவர் மற்றவர்களை பாவம் செய்யறதுக்கு அவர் பண்றாரு. ஏன்னா அபிமெலக்கு ராஜா சொல்றாரு, நீ ஏன் எங்க கிட்ட இப்படி சொன்ன சொல்றாரு. வேற யாராவது தப்பு பண்ணிருந்தா அதுக்கு இடம் உண்டாக்கிட்டே நீ அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, அவர் செஞ்ச தவறு. இப்போ மூணாவது, இவர் சொன்ன பொய்யினாலே, இவர் செஞ்ச தவறுனால அந்நியன், அதாவது அவன் தேவனால் அழைக்கப்படல, தேவனுடைய தரிசனம் பெறல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறல. பிரியமானவருடைய பிள்ளைகளே, இவரு தேவனுடைய தரிசனத்தை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்ற ஆபிரகாமுடைய மகன். இவர் சொன்ன பொய்யினாலே, இவருடைய செஞ்ச தவறுனால அந்நியன் அபிமெலக்கு ராஜா அவனை கண்டிக்கிறார். இப்ப அவன் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இவன் தான் இருந்து பிளஸ் பண்ணணும், ஈசாக்கு அவர் பண்ணியிருக்கணும். ஆனா இங்க பிளானே மாறிச்சு பாருங்க. நண்பர்களுடைய பிள்ளைகள், இப்போ கண்டிக்கப்பட்ட பிறகு, ஈசாக்கு உணர்ந்த பிறகு, ஈசாக்கு தன்னை மாற்றிக்கொண்ட பிறகு, அந்த தேசத்துல ஈசாக்கு விதைக்கிறார். கர்த்தர் 100 மடங்கு அறுவடை தர்றார். அல்லேலூயா. நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது, நம்மளை திருத்திக் கொள்ளும் பொழுது, நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு ஆசீர்வதிச்சாருங்க. ஈசாக்கு தேவனை கேட்காம போனார், கீழ்ப்படியாம போனார். 3வது பொய் சொல்றாரு, 4வது தவறு செய்கிறதுக்கு இடம் கொடுக்கிறார், 5வது கண்டிக்கப்படுறார், 6வது உணர்த்தப்படுறார், 7வது தாங்க ஆசீர்வாதம் அவரை தேடி வருது. எப்படி தெரியுமா? தேவன் அவரை மன்னித்து தான் ஆசீர்வதிக்கிறார். மனைவின்னு சொல்லு, இதுதான் வேலைன்னா இதுதான் வேலைன்னு சொல்லு, இப்படி தாங்க இருக்கும் அந்த வேலைன்னு இப்படி தான் சொல்லு. பொய்யான ஒரு ப்ராடக்டை, பொய்யான ஒரு காரியத்தை உருவாக்கி என்ன செய்யாதீங்க, வருமானம் சம்பாதிக்கணும்னு பார்க்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது.
அப்போ நீங்க உண்மையா இருந்து பாருங்க. உங்கள் கையின் கிரையில் ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பொய் சொல்லாம, மற்றவர்களுக்கு பாவத்துக்கு உடந்தையாராம மற்றவர்களை பாவம் செய்ய வைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஈசாக்கு அது பிறகு தன்னை சரண்டர் பண்ண பிறகுதான், அந்த தேசத்துல அவன் உண்மையாய் விவசாயம் செய்த பிறகுதான் தேவன் அதை பார்த்து தான் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அவர் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டார். தன் தவறை உணர்றார். தேவன் மன்னித்து அவருடைய கையின் பொருளாதாரத்திலே வளத்திலே அவரை ஆசீர்வதிக்கிறார். அவரை விருத்தி அடை பண்றாரு. அவரை பெரியவராக்குறாரு. பாருங்க, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை வேலைக்காரர் பணிவிடைக்காரர்களா இருக்கிறாங்க. பெரிய மனுஷன் ஆக்குறாரு. மற்றவங்க போராமப்படுற அளவுக்கு பலத்தனா மாத்துறாரு. அவரை துரத்துற அளவுக்கு அவர் பெரியவன் ஆயிட்டாருங்க, ஐஸ்வர்யன் ஆயிட்டார். அதாங்க, உங்களை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யன் ஆக்குவாரு. நீங்க விருத்தி அடைவீங்க. நீங்க மகா பெரியவர்கள் ஆவீங்க. நீங்கள் பெருகுவீர்கள். அது மாத்திரம் பலத்தவர்களாய் மாறுவீங்க. கர்த்தர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த ஒரு வேலை செய்யணும், பிசினஸ் செய்யணும், 2வது கீழ்ப்படிங்க. பொய் சொல்லாதீங்க. மற்றவங்க பாவம் சேர்த்து உடந்தையா இருக்காதீங்க. அதே போல மற்றவர்களால் நீங்க கண்டிக்கப்படுகிறவர்களாய் உங்களை வைத்துக் கொள்ளாதீங்க. மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருங்க. அல்லேலூயா. மற்றவங்க முன்மாதிரியா இருங்க. மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நீங்க கஞ்சி குடித்தாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, சரியா, நீங்க நல்லா உடுத்தினாலும் சரி, உடுத்தாவிட்டாலும் சரி, நீங்க சிக்கனமா இருந்தாலும் சரி, தாராளமா இருந்தாலும் சரி, நீங்க உண்மையா இருங்க, சரியா இருங்க, முன்மாதிரியா இருங்க. மற்றவர்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டுங்க. உங்களை பார்த்து 4 பேர் ரட்சிக்கப்படணும். உங்களை பார்த்து 4 பேர் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க உண்மையா வாழ்ந்து பாருங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கரம் உங்களோடு கூட. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் 1000 மடங்கு 100 மடங்கு ஆண்டவரே அப்பா விருத்தி அடையட்டும், ஐஸ்வர்யனாகட்டும், பெருகட்டும், பெரிய காரியங்களை செய்யும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.